என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் மேற்கொண்ட அமெரிக்கா பயணம் ஒரு சாதனைக்குரிய பயணம், தமிழ்நாட்டு மக்களின் வெற்றிக்கான பயணம் என்றும் சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக அரசின் நடவடிக்கையால் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் சென்னை வருகிறது. அமெரிக்காவின் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருப்பதால் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அமெரிக்க முதலீடுகள் குறித்து வெளிப்படைத்தன்மையும் திமுக அரசு செயல்பட்டுள்ளது. வெள்ளை அறிக்கை கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியில் 10 விழுக்காடு கூட முதலீடுகளை செயல்படுத்தவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி குறித்து கருத்து தெரிவித்த அன்னபூர்ணா சீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்ததை ஏற்க முடியாது. மத்திய அரசின் அராஜக செயல் இது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதியை விடுவிக்குமாறு மத்திய அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழ்நாடு நடத்தப்படுவது ஏன் எனவும் கேள்வி. சென்னையில் நடைபெற்ற கார் பந்தயத்தை நிறுத்த நிறைய பேர் முயற்சி செய்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி குறித்து அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கேள்வி எழுப்பிய விவகாரம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் அறிவிப்பு. அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் விவகாரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அவதூறு பரப்ப முயற்சிப்பதற்கு கண்டனம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை, நாகை உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வடகிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது குரூப் 2 தேர்வு. 2763 மையங்களில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத உள்ளனர். பாரா ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு. மாரியப்பனுக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை என்றும் துணை நிற்கும் என எக்ஸ் தளத்தில் அமைச்சர் பதிவு. ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மாலை 4 மணிக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். வார விடுமுறையை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அலைமோதிய கூட்டம். பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 19 பேர் சென்னை விமான நிலையம் வருகை. தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள். சென்னை வியாசர்பாடியில் தொடர் மின்தடை காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி.
மின் வாரியத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இருபத்தி 5க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி சிலம்பரசன் சென்னை ஓட்டேரியில் கைது. போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடும்போது பள்ளத்தில் விழுந்து கை கால் முறிவு. வேலூரில் BMW கார் கண்டெய்னர் லாரி அரசு பேருந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து. சாலையின் நடுவே பூனை வந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 15 பேர் படுகாயம். தமிழ்நாட்டில் நிலம் கையகப்படுத்துவதில் சிரமம் இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதில் தாமதம். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தஞ்சையில் பேட்டி. குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் சாதிய ரீதியிலான கொடிகள், ரிப்பன்கள், டி-ஷர்ட்டுக்கு தடை. திருச்செந்தூர் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகை 2500 ரூபாய்க்கும், பிச்சி 1800 ரூபாய்க்கும் விற்பனை. கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகைக்கு ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய மகாபலி மன்னர். செண்டை மேளம் முழங்க மாணவ மாணவிகள் உற்சாக நடனம். புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க இந்து முன்னணி அமைப்பினர் எதிர்ப்பு. விநாயகர் சிலையுடன் ஊர்வலமாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்ததைத் தொடர்ந்து சிறையில் இருந்து வெளியே வந்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். கொட்டு மழையிலும் ஆம் ஆத்மி கட்சியினர் உற்சாக வரவேற்பு. பீகாரில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற மருத்துவரின் அந்தரங்க உறுப்பை பிளேடால் அறுத்த செவிலியர். புகாரின் பேரில் மருத்துவர் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக சிகிச்சை கிடைக்காமல் 29 பேர் உயிரிழப்பு. குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தினர் 2 வீர மரணமடைந்த நிலையில் 2 தீவிரவாதிகள் என்கவுண்டர். திட்டமிட்டபடி பிரதமர் மோடி தோடாவில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா என சந்தேகம். லடாக்கில் கொண்டாடப்பட்ட ஜன்ஸ்கார் திருவிழா கோலாகலம். கடின குளிர்காலத்தை தாங்கும் வகையில் பாரம்பரிய உடைகளுடன் நடனமாடி உற்சாகம். குஜராத்தில் விநாயகர் சிலையை கரைக்க முயன்றபோது ஆற்றில் மூழ்கி 8 பேர் உயிரிழந்த சோகம். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல்.
வெங்காயத்துக்கான ஏற்றுமதி வரியை 40% இருந்து 20% குறைத்தது மத்திய அரசு. புதிய வரி விதிப்பு முறை இன்று முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு. டெல்லியில் சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கொட்டி தீர்த்த கனமழை. 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. குரங்கம்மை தொற்றுக்கான தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒப்புதல். 18 வயதிற்கு மேற்பட்டோர்களுக்கு மட்டுமே தடுப்பூசியை பயன்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவு. வியட்நாமில் கோர தாண்டவமாடிய யாகி புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 233ஆக உயர்வு. தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர். 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கலம் என 48 பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது இந்தியா. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஹாக்கி கோப்பை தொடர். கடைசி மற்றும் 5வது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானுடன் இந்தியா இன்று பல பரீட்சை. ISL கால்பந்து போட்டிகள் கொல்கத்தாவில் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் மும்பை சிட்டி மற்றும் மோகன் பகான் அணிகள் மோதல். விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படமான தளபதி 69 இன்று மாலை 5 மணிக்கு அப்டேட் வெளியாகும் என ரசிகர்களின் உருக்கமான வீடியோவுடன் படக்குழு அறிவிப்பு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.